மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். வேலையாட்களோ குறைவு என்று வேலையாட்களை தன்னுடைய பணிக்கு அனுப்புமாறு அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்கிறார். எனவே கடவுள் கொடுக்கின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல. அவர் கொடுக்கின்ற அமைதி நம்மை வாழ வைக்கின்ற ஒரு அமைதியாக இருக்கிறது, நம்மை மீட்கின்ற ஒரு அமைதியாக இருக்கிறது. எனவே இறைவனுடைய அமைதியை நம்முடைய குடும்பத்தில் கேட்டு இறைவனுடைய அமைதியை பெற்று நலமும் வளமும் பெற்று இறைவனுக்குரிய பிள்ளைகளாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள், பிள்ளைகளுக்கு எதிராக செய்த குற்றங்கள், பெரியவர்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள் இவற்றிற்காக மனவருந்தி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பளிப்பதும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. யோபு கூறியது: என்மேல் இரங்குங்கள், என் நண்பர்கள் என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரைபடலாகாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும்.
ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோள் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காய் ஏங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே நான் ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தண்டித்து விடாதிரும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ வேறு எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமானதாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இந்த நாளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல உடலுள்ள சுகத்தோடும் உங்களை காப்பாராக. இந்த நாளிலே இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் யாருக்கு பணி செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பணியானது எப்படிப்பட்ட ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு 72 பேரை நியமித்து இருவராக அனுப்புகின்ற பொழுது அந்த 72 பேரிலும் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் முதலில் வர வேண்டும். அப்படி அந்த ஆசை வந்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் நானும் கற்றுக்க முடியும். நான் இருக்கின்ற குடும்பத்தையும் இறை அரசுக்கு உட்பட்டதாக வளர்க்க முடியும். அந்த குடும்பத்தின் வழியாக ஒரு இறை அரசை சமுதாயத்தில் விதைக்க முடியும். அந்த சமுதாயத்தின் வழியாக ஒரு நாட்டை நல்லதொரு நாடாக மாற்ற முடியும். அந்த நாட்டின் வழியாக உலகத்தை நல்லதொரு உலகமாக அமைக்க முடியும். எனவே யார் இந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிக்கின்றோம், ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதே படிப்பை கொடுத்த இறைவனுக்கு நாம் கொடுக்கின்ற நம்முடைய பணி வாழ்வு என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நாம் உகந்தவர்களாக நம்முடைய பணி வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓய்வின்றி உழைக்கிறோம் நாம் தேர்ந்து கொண்ட பணிக்காக. ஆனால் இறைவன் கொடுத்த பணிக்காக நாம் உழைக்க நாம் இன்னும் இவ்வளவு நேரம் கோயிலில் பூசை வைக்கிறாங்க, இன்னும் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்க, இன்னும் இவ்வளவு நேரம் கோயிலில் நம்ம இருக்கணுமா, ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதாதா, ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதாதா? ஆனால் நீங்கள் தேர்ந்து கொண்ட ஒரு பணி வாழ்வுக்கு இரவு பாராமல் பகல் பாராமல் உழைக்கிறோம். அதற்கு என்ன கிடைக்கிறது? பணம் கிடைக்கிறது. ஆனால் இறைவனிடத்திலே நாம் உழைக்க வேண்டும் என்றால் என்ன கிடைக்கும்? சொல்றது போல ஒரு ஃபாதரோ ஒரு அருள் சகோதரிகளோ இந்த நற்செய்திய பணியை செய்யக்கூடியவர்களோ நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் நாம் ஏன் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க குழந்தைகளுக்கு தெரியாது. என்ன செய்ய போறாங்க அப்படின்னு குழந்தைகள் கேள்விகள் கேட்பார்கள். ஏன் வேற இடத்துல போயிட்டு ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லையா அப்படின்ட்டு நம்மளையே நம்ம சில நேரங்களில் நாம் கேள்வி கேட்பது உண்டு. அதை தான் ஆண்டவர் இயேசு அழகாக நமக்கு சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றவர்களுடைய உள்ளத்தில் அங்கு அமைதி இருக்கும், மீட்பு இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கும். எனவேதான் நான் தொடக்கத்திலே சொல்வது போல, நான் எந்த அளவுக்கு இறை அரசை இறை வார்த்தையை நான் கற்றுக்கொள்கிறேனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய குடும்பம் இறை அரசிலும் இறை வாழ்விலும் இருக்கும். அந்த இறை வாழ்வின் வழியாக தான் நம்முடைய குடும்பம் நம்முடைய சமுதாயத்தை ஒரு நல்லதொரு இறை பணிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணிக்காக, அதை உருவாக்கக்கூடிய ஒரு பணிக்காக நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை அந்த இறை அரசு பணிக்காக சமுதாயத்துக்காக அனுப்ப முடியும். எனவே அவர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகின்ற இந்த இறை பணிக்காக இறை அரசுக்காக வருகின்ற அந்த நபர்களுடைய வாழ்க்கை ஒரு நல்லதொரு நாட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நல்லதொரு நாட்டை உருவாக்கக்கூடிய ஒருவர்கள் நல்லதொரு உலகத்தை உருவாக்க முடியும். எனவேதான் நாம் இரவு பராமல் பார்க்கின்ற பணத்திற்காக நாம் பார்க்கிறோமே தவிர இறைவனை நாம் பார்ப்பது கிடையாது. எனவே இறைவன் நமக்கு சொல்வது, நாம் அவருடைய இறை அரசில் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த கொடைகளை வைத்து
நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். குணமாக்குகின்ற அந்த வல்லமையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாமும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் உடல் நலமற்ற சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்பின் வார்த்தையினால், நம்முடைய அன்பின் ஒரு அருளினால் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு குணம் பெறுகிறார்கள். எனவேதான் இறைவனுடைய அந்த ஊழியத்துக்கு, இறைவனுடைய அந்த இறை அரசுக்கு, பணிக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக வாழ இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இறைவனுடைய பணிக்கு இறைவனை தேடுவோம், இறைவனை இடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக நம்மை ஆசிர்வதிப்பாராக. எனவே இறைவனிடத்திலே அதை பெற்றுக்கொண்டதை நாம் கொடுக்க வேண்டும். பறைசாற்றுவது, நாம் இறைவனிடத்திலே பெற்றுக்கொண்டதை நாம் பறைசாற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பலம் பெறுகிறது. இறையரசை அறிவிக்கின்ற பொழுது நானும் இயேசுவின் சீடனாக நான் மாறுகிறேன் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அந்த அமைதியை இறைவன் உனக்கு கொடுப்பதன் வழியாக நீரும் அந்த அமைதியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இறை மீட்பின் கிறிஸ்துவாக வாழ வளர நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இறைவனுடைய அரசை நாம் கட்டி காப்போம், இறைவனுடைய அரசுக்கு நாம் உழைப்போம். இறை அருளை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நானும் இயேசுவின் சீடனாக பணிக்க நம்மை அர்ப்பணித்து மன்றாட, நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தி என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அழைக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசை அனைத்தின் ஊற்று எங்களுக்கு என்றும் திறக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானீர்.
ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற கருத்துக்களையும் மன்றாட்டுகளை விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழி படுத்துவீராக. உமது அமைதியை விரும்புகின்ற குடும்பங்களாக, உம்முடைய இறை வார்த்தை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய குடும்பங்களாக வாழ வளர அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் தெய்வீக திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எவரோடு எவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் இந்னுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஒருவருக்கொருவர் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேடி வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறவர், உங்களை குணப்படுத்துகின்றவர், உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறவர். நீ படித்தவற்றை அனைத்தையும் நல்வழியில் கொண்டு சேர்க்கின்ற இயேசு இவரே. இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக மறு நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய ஆட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அமைதி பெற்ற குடும்பமாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.